Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard mathsல chapter 5 binomial theorem sequence and series exercise 5.1ல question number 1ல second subdivision. வாங்க question குள்ள போலாம். Expand 2x square minus 3 to the root of 1 minus x square to the power 4 plus 2x square plus 3 to the root of 1 minus x square to the power 4 னு கொடுத்திருக்காங்க. So இது வந்து expand பண்றதுக்கு முன்னாடி இந்த क्वेश्चனை வந்து நம்ம கொஞ்சம் simplify பண்ணிக்கலாம். இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு பிக் நம்பர்ஸா இருக்குிறதுனால நம்ம இப்போ இத வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்க போறோம். சோ நான் இதுல என்ன செய்யறேன் அப்படினா 2x ஸ்கொயர் னு இருக்கு இல்லையா அத வந்து நான் வந்து a ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி 3 to the root of 1 minus x square ன்னு இருக்குறத நான் b ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ என்னோட क्वेश्चन எப்படி மாறும் அப்படினு பாத்தீங்கன்னா இதுக்கு பதிலா நான் a போடணும், இதுக்கு பதிலா b போடணும். அதே மாதிரி இதுலயும் இதுக்கு பதிலா a, இதுக்கு பதிலா b. So which is equal to இது வந்து உங்களுக்கு a minus b to the power 4 plus a plus b to the power 4 னு வரும். இப்போ நம்ம எதை கண்டுபிடிக்க போறோம் அப்படினா a minus b to the power 4 ன்றத கண்டுபிடிக்க போறோம். சோ இதுக்கு நமக்கு ஆல்ரெடி வந்து ஒரு ஃபார்முலா தெரியும் இல்லையா? நம்மளோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா x minus a கான ஃபார்முலா. அத நான் இப்போ a minus b க்கு வந்து மாத்தி எழுதுறேன். So a minus b the whole power 4 வந்து ஆல்ரெடி நமக்கு பார்க்கிறதுக்கு x minus a the whole power n மாதிரி இருக்கு. சோ அதோட ஃபார்முலாவை நம்ம இங்க எழுதியாச்சு. சோ இது படி தான் நம்ம இப்போ எக்ஸ்பாண்ட் பண்ண போறோம். இதுல பார்த்தோம்னா x க்கு பதிலா நம்ம என்ன யூஸ் பண்ணனும்? ஃபர்ஸ்ட் லெட்டர் நமக்கு என்ன இருக்கு? a இருக்கு. சோ x க்கு பதிலா a போடணும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா படி a க்கு பதிலா இங்க நமக்கு a ன்ற இடத்துல என்ன இருக்கு? b இருக்கு இல்லையா? சோ b போடுங்க. n which is equal to 4. சோ இப்போ நம்ம ஃபார்முலாவை நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கலாம். which is equal to nc0 அப்போ 4c not a to the power 4 ஏனா a to the x to the power n ன்னு இருக்குறதுனால plus 4c1 a to the power n minus 1 னா 4 minus 1 வந்து 3 உங்களுக்கு ஓகேங்களா? minus a அப்படினும்போது a க்கு பதிலா நீங்க b தான் போடணும். சோ minus b ன்னு போட்டுக்கோங்க plus 4c2 n minus 2 x to the power n minus 2 ன்னு இருக்கு. அப்போ 4 minus 2 பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ன்னு வந்துரும். ஓகேவா? அப்ப a square minus b square plus 4c3 அதே மாதிரி n minus 3 4 minus 3 பாத்தீங்கன்னா 1 அப்ப a to the power 1 ன்னு போட்டுக்கோங்க minus b to the power cube plus 4c4 இங்க உங்களுக்கு வந்து x வந்து n minus 4 போட்டுருக்காங்க. n minus 4 அப்படினும்போது 4 minus 4 4 minus 4 0 0 வந்து நீங்க பண்ணீங்கன்னா 1 தான் கிடைக்கும். அதனால நீங்க அதை விட்டுருங்க டோட்டலா. விட்டுட்டு அப்ப b நெக்ஸ்ட் இருக்குது என்னது? அடுத்த டேர்ம் செகண்ட் டேர்மோட இது மட்டும் எழுதுனா போதும். அதனால -b to the power 4 மட்டும் எழுதுனா போதும். இதுல பார்த்தோம்னா நமக்கு nc0 இருக்கு, அதாவது 4c0 இருக்கு, 4c1 4c2 4c3 and 4c4 இருக்கு. இதுக்கெல்லாம் நம்ம முதல்ல வேல்யூஸ் எடுத்துக்கலாம். அப்போ நீங்க பாருங்க உங்களுக்கு 4c0 எதுவும் ஈக்குவலா வரும்னா 4c4ம் ஈக்குவலா வரும். அதோட ரெண்டு வேல்யூமே 1 தான் கிடைக்கும். அதே மாதிரி 4c1 இன்னொன்னு ஈக்குவலா இருக்கும். அது என்னன்னா 4c3. இந்த ரெண்டோட வேல்யூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 தான் கிடைக்கும். 4c2 னா மட்டும் உங்களுக்கு என்ன வரும்னா 4 into 3 divided by 2 into 1. இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கிட்டோம்னா உங்களுக்கு 6. ஓகேவா? இப்போ இந்த வேல்யூவை எடுத்தாச்சு. இதுல இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ண உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ 1 into a to the power 4 plus 4c1 ஓட வேல்யூ வந்து 4 இல்லையா? ஸோ 4a cube into minus b plus 4c2 னா 6 6a square minus into minus ஏனா minus b தானே இருக்கு. ஸோ minus into minus என்ன ஆயிடும்? உங்களுக்கு plus ஆயிடும். ஸோ இதுவும் உங்களுக்கு b square தான் வரும். plus 4c3 ஓட வேல்யூ வந்து 4 a to the power 1 உங்களுக்கு வந்து இங்க minus b cube இருக்கு. இது minus into minus into minus பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது odd number. ஸோ minus தான் வரும். அப்போ இங்க இருக்கிற பிளஸ் எடுத்துட்டு நீங்க முன்னாடி தானே மைனஸ் போடணும், மைனஸ் போட்டுருங்க. b cube plus 4c4 ஓட வேல்யூ 1 தான் உங்களுக்கு. ஸோ 1 into இங்க ஆட் நம்பர் இருக்கு, இது ஈவன் நம்பர் இருக்கு, அதனால உங்களுக்கு இந்த மைனஸ் போயிடும். ஸோ b to the power 4 இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர். எதுக்கு? a minus b the whole power 4. a minus b the whole power 4க்கு நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்த்துக்கலாம். a power 4 minus 4a cube b plus 6a square b square minus 4ab cube plus b power 4 னு வருது.
ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்னும் கண்டுபிடிக்கணும், அதாவது a plus b to the power 4 இதையும் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ இங்கே பாருங்க உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு ஆன்சர் கிடைச்சிருச்சு, ஆனால் இங்கே ஒரு மைனஸ் மட்டும்தான் டிஃபர் ஆகுது, இங்கே ப்ளஸ் வந்திருக்கு. அதனால நீங்கள் சிமிலர்லின்னு போட்டுக்கோங்க. ஸோ சிமிலர்லி இதையே நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க, ஆனால் எதுக்குமே மைனஸ் போட வேணாம், இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால அதே ஆன்சரை, அதாவது a power 4 plus 4a cube b plus 6a square b square plus 4ab cube plus b4. ஏன் இதை போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அவங்க, இந்த ரெண்டுமே சேம் தானே இருக்கு, இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் இது மட்டும் தான் டிஃபர் ஆகிறதுனால நம்ம இதே ஆன்சரை காப்பி பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம், அதாவது a minus b the whole power 4 plus a plus b the whole power 4 ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு என்ன ஆகும், இங்கே ஜஸ்ட் இப்படியே ஆட் பண்ணிக்கோங்க, இங்கே நம்ம ஹோல் டிவைடட் பை போட்டுக்கலாம். ஸோ இது கேன்சல் ஆகிடும், உங்களுக்கு இதுவும் கேன்சல் ஆகிடும், மற்றது எல்லாமே உங்களுக்கு 2 டைம்ஸ் வருது. அதனால 2வை நான் ஃப்ரண்ட் ஆஃப்ல போட்டுக்கிறேன். a power 4 plus 6a square b square plus b power 4. நான் ஏன் ஃப்ரண்ட் ஆஃப்ல 2 போட்டேன்னா எல்லாமே 2 டைம்ஸ் வரதுனால. ஓகேங்களா, இப்போ வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூஸ் ஆஃப் a and b. ஸோ நம்ம இதுக்கு என்ன வேல்யூ எடுத்தோம்னா a which is equal to 2x ஸ்கொயர்னு எடுத்தோம், b which is equal to 3 root of 1 minus x ஸ்கொயர். ஸோ இந்த வேல்யூவை நம்ம இப்போ இங்கே இதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், which is equal to ஏக்கு பதிலாக என்ன போட போகிறேன் 2, இங்கே ஃப்ரண்ட் ஆஃப்ல 2 இருக்கிறது அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ 2x ஸ்கொயர் to the power 4 plus 6 into 2x ஸ்கொயர் ஸ்கொயர் மறுபடியும் 3 root of 1 minus x ஸ்கொயர் ஸ்கொயர் plus 3 to the root of 1 minus x square to the power 4. ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்மளோட இது கிடைச்சிருக்கு. இதை இப்போ நம்ம சால்வ் பண்ணோம்னா which is equal to 2 ஃப்ரண்ட் ஆஃப்ல இருக்கட்டும். ஸோ 2 to the power 4 இல்லையா, இது பவர் 4னா ரெண்டுத்துக்குமே தான் அப்ளிகபிள் ஆகும். ஸோ 2 to the power 4 is nothing but 16. x ஆல்ரெடி அங்கே ஸ்கொயர் இருக்கு, ஸோ 2 4s are உங்களுக்கு 8 ஆயிடும். பிளஸ் 6 இருக்கு இல்லையா, ஸோ 6 ஆல்ரெடி இருக்குது அப்படியே வச்சுக்கோங்க. 6 into 2 ஸ்கொயர் வந்து 4, உங்களுக்கு 2 2s are 4. ஸோ 4 x ஸ்கொயர் அப்படின்னும் போது உங்களுக்கு x பவர் 4 ஆயிடும். இன்டூ 3, இங்கே பாருங்க இந்த ஸ்கொயர் வந்து 3க்கு அப்ளிகபிள் இல்லையா, ஸோ 3 ஸ்கொயர் வந்து உங்களுக்கு 9. நெக்ஸ்ட் இந்த ஸ்கொயர் வந்து இங்கே வரும்போது இந்த ரூட் இதுக்கு வரும்போது இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும் உங்களுக்கு. அப்போ கேன்சல் ஆகிட்டோம் அப்படின்னா 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். ப்ளஸ் அதே மாதிரி 3 to the power 4 போது உங்களுக்கு 81, 4 டைம்ஸ் நம்ம 3யை மல்டிப்ளை பண்ணோம்னா. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 உங்களுக்கு எப்படி போடலாம், 2 into 2னு போடலாம்ல, ஒரு ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆகிடுமா. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் இது மட்டும்தான் இருக்கும். சரியா, இப்போ நெக்ஸ்ட் விச் இஸ் ஈக்குவல் டு 2 into 16x to the power 8 plus உங்களுக்கு 9 6 are 54, 54 into 4 பார்த்தீங்கன்னா 216. So 216 x to the power 4 into 1 minus x square plus 81. இந்த இது பாருங்க உங்களுக்கு இது a plus b the whole square மாதிரி இருக்கா. ஸோ அதை மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 1 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயர்னும் போது எக்ஸ் பவர் 4 ஆகிடும் மைனஸ் 2 into x ஸ்கொயர். ஸோ நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம். இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாம், விச் இஸ் ஈக்குவல் டு 2 into 16x பவர் 8 பிளஸ் 216 into 1. அப்படியே இது 1ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 216x பவர் 4ன்னு கிடைக்கும். மறுபடியும் இதை வந்து எக்ஸ் ஸ்கொயருக்கு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ரெண்டு வேரியபிள்ஸ், அதாவது ரெண்டு வேரியபிள்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது அதோட பவர் ஆட் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். அப்படி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு மைனஸ் 216 எக்ஸ் டு த பவர் 6 ஆகிடும். ஏன்னா 4 + 2 வந்து உங்களுக்கு 6 ப்ளஸ் 81ஆலையும் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. ஸோ 81ஆல் பண்ணும்போது உங்களுக்கு 81. ஓகேங்களா, ஃபஸ்ட் இது கூட ப்ளஸ் 81 எக்ஸ் டு த பவர் 4ன்னு கிடைக்கும் மைனஸ் 162 எக்ஸ் ஸ்கொயர். இந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இதில் எதெல்லாம் சேம் டேர்ம்ஸ்ன்னு பாருங்கள், இதுவும் இதுவும் சேம் டேர்ம் இல்லையா, லைக் டேர்ம்ஸ். அந்த ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். which is equal to 2 into 16x to the power 8.
அடுத்தது அடுத்த இது பார்த்தீங்கன்னா பவர் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பவர் வந்து 6. ஸோ மைனஸ் 216 2x to the power 6. அடுத்த ஹையஸ்ட் பவர் வந்து 4. ஸோ இந்த ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணோம்னா 297 வரும். ஸோ பிளஸ் 297 x to the power 4. அடுத்த ஹையஸ்ட் டேர்ம் வந்து 162x ஸ்கொயர். கடைசியாக கான்ஸ்டன்ட் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா 2 உங்களுக்கு வெளியில் இருக்குது. ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு 32x to the power 8 மைனஸ் 432x to the power 6 plus 594x to the power 4 minus 324x ஸ்கொயர் வரும். 81 into 2 பார்த்தீங்கன்னா கடைசியாக 162 வரும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இதோட இந்த சம் முடியறது. தேங்க்யூ.